பிசாசு 2ல நம்ம ஷூட் பண்ணும்போது தான் வி ஹேட் திஸ் டிஸ்கஷன். ஃப்ரீயாக இருக்கும்போது லைக் யூனோ அப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போல்லாம் நான் கண்டிப்பாக நான் ஸ்கிரிப்டெல்லாம் கேட்கவே மாட்டேன். ஐ திங்க் ஷூட்டிங் அந்த டைமில் தான் இவங்க சொல்லுவாங்க என்கிட்ட. பட் ஓகே, ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க திஸ் இஸ் வாட், இதுதான் என்னோட கேரக்டர் எல்லாமே. டைரக்டர் சாரும் தப்பு பண்ணியிருக்கேன், எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கேன் படத்தில். நான் எங்கம்மா தப்பு பண்ணியிருக்கேன்? மனிதர்கள் கொலை பண்ணுறாங்க. அந்த கொலை பண்ணுற வரைக்கும் அவனை வந்து ஏதோ ஒன்று தூண்டுது. அது டெவிலாக கூட இருக்கலாம், என்ன அவனோட போதையாக கூட இருக்கலாம். அதுவும் ஒரு விதமான டெவில் தான். நான் எனக்கு தெரியும் என்ன எதிர்பார்க்குறோம் கொடுத்துருவாங்க. அவங்க சும்மா அப்படி சொல்கிறாங்க, அவங்க ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் சார்கிட்டையும் சொல்லியிருக்கேன், சில விஷயங்கள் நான் இது பண்ணியிருக்கேன். ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ஸு, பேசிக்லி அவங்க ஒரு டான்சர்ஸு. நான் எனக்குள்ளே கேட்டிருக்கேன், நான் படம் முடிஞ்சு ஒரு படம் ஹிட் ஆனோன்னா அடுத்த படத்தை தேர்ந்தெடுக்கும்போது நீயே இந்த காம்பினேஷன் போகக்கூடாது. அடுத்த படமே இப்படி ஒரு ஹீரோ, இப்படி பெரிய ஒரு ஹீரோயின், இப்படி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், இப்படி ஒரு வில்லன், இப்படின்னு பெரிய ஒரு கட்டமைப்பு, நல்ல கதை, அது என்ன பட்ஜெட்டு, இதில் யார் கூட நடிக்க போகிறேன். சில சமயம் எனக்குள்ளே நடந்திருக்கு. நான் பெரிய ஒரு படம் கமிட் ஆகி அதில் ஹீரோயினாக அவங்க பெரிய ஆளை சொல்லி எனக்கு சொல்கிறேன், இல்லைங்க இது வந்து ஒரு நியூ ஃபேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். தருணம், அந்த கிளைமேக்ஸின் தருணம், என்ன நடக்க போதுரா முடியாது, இதுக்கப்புறம் உக்காளி என்ன பண்ணுறது அப்படின்னும் போது நடக்கும் அந்த இடத்துல. அப்போ தலைவர் வந்து நம்ம மிஷ்கின் சார் வந்து அங்கே பூந்து விளாடுவார். அவங்கள்ட்ட சொல்லுவேன், என்னை விட்டுருங்க, இந்த இதுலேயும் ஒருத்தர் இருக்கிறார். நான் சொல்லுவேன், என்னை விட்டுரு, நீ முதல்ல படம் பண்ணிடு, இந்த படம் சினிமாக்கப்படணும், நம்ம இது இல்லைன்னா நம்ம அடுத்த படம் சேர்ந்துக்கலாம். நான் நீங்கள் இருந்தால் அப்படி கிடையாது, என்னை விட சிறந்த நடிகர்கள் இங்கே இருக்காங்க. அப்போ தான் தோணும், சே இவ்வளோ கொண்டாடுறீங்களே, இந்த படம் தியேட்டரில் ஓடி இருந்தா ஒரு வருமானம் வந்திருந்தா. கிட்டத்தட்ட ஒரு 15-20 படங்கள் இருக்குது, என்னை நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் என்னென்னா, நான் மைனா முடிஞ்சு என்ன அடுத்து என்ன சம்பளம் வாங்கினேனோ அது இன்றைக்கி வரையும் தாண்டல. 13 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் சம்பளம் எனக்கு பெரிய விஷயமா இருந்ததில்லை. நான் மைனா முடிஞ்சு 2வது படம் என்ன வாங்கினேனோ அந்த சம்பளத்தை நான் இன்னும் தாண்டலை. அதுதான் உண்மை. பரோட்டா எதை வச்சு சாப்பிட்றோம்? சால்னா குருமா. அப்புறம் இது எதுக்கு? இந்த பச்சடி தான் பாய் பெஸ்டி. பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு இணைந்து நடிக்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் வெற்றி நடை போடுகிறது. வணக்கம். வணக்கம். டெவில் உண்மையிலே கொஞ்சம் பயமுறுத்திட்டீங்க ட்ரெய்லரில். நான் இயக்குனர்கிட்ட தொடங்கணும்னு விரும்புகிறேன். முதல்ல சவரக்கத்தின்னு ஒரு படைப்பு, அது எல்லாரையுமே திரையரங்கு வந்தவங்கள முடி திருத்தம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். உள்ளே வந்தவங்கள மூளை திருத்தம் பண்ணி அனுப்பிச்சி விட்டீங்க. ஏன்னா வேற ஒன்று எதிர்பார்த்து வந்தோம், நீங்கள் பண்ணது வேற ஒன்றா இருந்துச்சு. நான் சவரக்கத்திலேருந்து டெவிலுக்கு பார்க்குறப்போ உண்மையிலே ஒரே இயக்குனர் தானா அப்படிங்கிற சந்தேகத்தை கொடுக்குறீங்க. ஏன்னா ஒரு கிராமத்து வாழ்வியல், எங்கள் ஊரில் ஒரு வெளியே திண்ணையில் உட்காந்து பார்த்துருக்கிறப்போ ஒரு சலூன் கடைக்காரன்னே, அவங்க குடும்பம், இங்கிட்டு கந்து வெட்டி கொடுக்குற ஒரு முட்டைக்கண்ணுக்காரரு, இவங்களுக்குள்ளே நடக்கிற தகராறு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா வேற ஒன்றை கொண்டாந்து வைக்கிறீங்க. இது ஒரு யதார்த்த வாழ்வியல். இது ஒரு மேல்தட்டு உறவில் இருக்கிற உறவு சிக்கலை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. நாங்கள் விதார்த்தனா கையிலே கட்டிட்டு வேட்டியை கட்டிட்டு எங்களில் ஒருத்தரா பார்த்துக்கிட்டோம், டக்குன்னு பென்ஸ் காரில் இறக்கிட்டு வேற ஒன்று சொல்கிறீங்க. இது திட்டமிட்டு நான் வேற ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணதா, இல்லை இந்த டெவில் உருவாகிறதுக்கான காரணம் என்ன? இவர் தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓ காட், ஐ அம் என்ஜாயிங் யுவர் தமிழ். இவ்வளோ நேரம் பேசுறது நான் கேட்டுட்டே இருந்தேன். ஸோ நைஸ். நான் ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தேவி பாரதியோடைய கதையை நான் படித்தேன். எனக்கு வந்து என்னென்னா, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, இந்த குவாரண்டைன் டைமில் வந்து மர்டர் மிஸ்ட்ரி ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஏன்னா மர்டர் மிஸ்ட்ரியில் வந்து நிறைய ஹேண்டில் பண்ணலாம், மனிதனுடைய மனங்களை பற்றி பேசலாம், ஒரு விஷுவலாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒன்று சொல்லலாம். அது ஒரு ஃபன்னான ஒரு இது, அது அந்த ஹேண்டில் பண்ணுற ஒரு இது. அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற, அப்போ சில கதைகள்லாம் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கேன். கதைகள் படிக்கிறேன், நான் ஒரு கதை பண்ணுறேன். இதெல்லாம் பண்ண போகும்போது தேவி பாரதியோட கதை ஏதோ ஒரு போகிற போக்கில் அப்படியே படித்தேன். உங்களுக்கு தெரியும், தேவி பாரதி வந்து அவர் தான் வந்து இப்போ சாகித்ய அகாடமி இந்த வருஷம் வந்து வழங்குறாங்க. ஸோ அதில் வந்து அவர் கதை ஒளிக்கு பிறகு இருளுக்கு அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த கதை.
சரி இதை வந்து ஆனால் ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியான ஒரு கதை அது. எப்படி அதை வந்து திரைமொழி ஆக்கணும், ஏன்னா அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து மனசுக்குள்ளே பேசுகிற ஒரு கேரக்டர். ஆனால் அதை படித்து முடித்த உடனே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அப்படியே அதை பற்றியே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் சிந்திக்க வச்சிருச்சு. அப்போ அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கரு இருக்குது. அதாவது ஒரு மனிதர்கள் கொலை பண்ணுறாங்க, அந்த கொலை பண்ணுற வரைக்கும் அவனை வந்து ஏதோ ஒன்று தூண்டுது. அது டெவிலாக கூட இருக்கலாம், என்ன அவனோட போதையாக கூட இருக்கலாம், அதுவும் ஒரு விதமான டெவில் தான். அவனை தூண்டுது இல்லையா, அவன் இயலாமை, அவனுடைய அறியாமை, என்ன வேணாலும் நீங்கள் அதை சொல்லலாம். அவனை அந்த கொலையை தூண்டி அதை பண்ண பிறகு அவன் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுறான்ல, அடடா எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டேன். அந்த குற்ற உணர்ச்சிகள் வந்து சில பேருக்கு வந்து குற்ற உணர்ச்சியே இருக்காது. அது வந்து சைக்கோபாத்துக்கிட்ட இது. சில பேர் பண்ணிட்டு அவன் கவலைப்படுற குற்ற உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, அவனால் தாங்க முடியாது. ஐயோ நான் பண்ணிட்டேனே, இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணிடக்கூடாது. அது ஒரு காமமாக கூட இருக்கலாம். காமத்தில் எவ்வளோ ஒரு கொலைகள் நடக்குது, எவ்வளோ ஒரு இதாக இருக்கலாம். அப்போ இந்த கதையை படித்த உடனே எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணுச்சு. நான் ஏன் இந்த மாதிரி ஒரு கதையை பண்ணக்கூடாதுன்னும் போது, அப்போ அந்த கதையை வந்து அது ஒரு சின்ன சிறுகதை தான். அந்த சிறுகதையை ஒரு திரைக்கதையாக மாற்றி, அதை இருக்கிற மோனோலாக் எல்லாமே மாற்றி கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக நான் அதை வந்து யோசித்து அப்புறம் அப்புறம் மணியன் சார் இவங்கெல்லாம் வந்து உட்காந்து அந்த கதையை வந்து அப்படியே மெருகேற்றி அப்புறம் தேவி பாரதி சார்லாம் வந்து ஒர்க் பண்ணார். அவருடைய மொழி வேறு. அவர் வந்து என்னென்னா ஒரு கதைக்குள்ளான ஒரு இதுதான் இருக்குது. திரைக்கதையாக மாற்ற போகும்போது அது வந்து அது சில பட்டாக்கத்தி ஆளுங்க தான் பண்ண முடியாது. அது வந்து அதோடைய ஷார்ப்னஸே வேறு. அது சில இதுதான் பண்ண முடியும். ஸோ அப்போ சில விஷயங்கள்லாம் பேசி என்ன பண்ணோம், அது ஒரு அழகான ஒரு வடிவம் அதை மாற்றி அதுக்கப்புறம் சார்கிட்டலாம் அப்ரோச் பண்ணேன், பூர்ணாவை அப்ரோச் பண்ணேன். அப்போ அதெல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப அழகாக அதுக்கான ப்ராசஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நடந்தது. ஸோ அதனால தான் அந்த டெவில் வந்து உருவாச்சு. சார் சொன்ன மாதிரி இதோட தொடர்ச்சியாகவே போனால் கூட அந்த சவரக்கத்திக்கும் டெவிலுக்கும் பயங்கரமான வித்தியாசம். ஆனால் அங்கேயும் பூர்ணா இருக்காங்க, இங்கேயும் பூர்ணா இருக்காங்க, ஆனால் வேற மாதிரி இருக்காங்க. அது முதல்ல உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கேட்டவுடனே எந்த மாதிரி ஒரு ஷாக்காக இருந்தது? நான் வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் இவங்ககிட்டலாம் ஸ்கிரிப்ட் கேட்கவே மாட்டேன். கூப்பிட்டாலே ஐம் லைக் ஓகே காம்ப்ளெக்ஸ் வேணும் ஷூட்டிங் அவ்வளோதான். பிகாஸ் என் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆள் கூப்பிட்டேன்னா வா கல்யாணத்துக்கு விடலாம், நம்ம வந்து கேட்க மாட்டேன் எங்கேன்னெல்லாம். ஓகே எப்போ ஷூட்டிங் அவ்வளோதான். ஸோ அவங்க பண்ணுறாங்க. பிசாசு 2ல் நம்ம ஷூட் பண்ணும்போது தான் வி ஹேட் திஸ் டிஸ்கஷன். ஃப்ரீயாக இருக்கும்போது லைக் அப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போல்லாம் நான் கண்டிப்பாக ஸ்கிரிப்டெல்லாம் கேட்கவே மாட்டேன். ஐ திங்க் ஷூட்டிங் அந்த டைமில் தான் இவங்க சொல்லுவாங்க என்கிட்ட. பட் ஓகே ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க திஸ் இஸ் வாட், இது தான் என்னோட கேரக்டர் எல்லாமே. நான் சவரக்கத்தி மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு தெலுங்கு ஷூட் லைக் இன்டர்வியூஸில் இருக்கும்போது தே ஆஸ்க் மீ விச் இஸ் யோர் லைக் ஒரு மூவி பிக் பண்ணனா ஐ கேன் ஆல்வேஸ் பிக் சவரக்கத்தி. எனக்கு ஐ திங்க் இன்னும் எவ்வளோ ஏஜஸ் கழிஞ்சாலும் இன்னும் அது மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வருமானு கூட தெரியல. டில் தென் இட் வில் பி ஒன்லி சவரக்கத்தி ஃபார் மீ. சார் கிட்டே இருந்து டெவில் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வரும்போது ஸோ டிஃப்ரெண்ட். ஆனால் இதில் எல்லாமே இருக்குது. இந்த ஃபேமிலியும் இருக்கும், கொஞ்சம் வெஸ்டர்னிஷும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ரியல் வைஃபாக இருக்குது நான் இப்போ. ஸோ நிறைய கனெக்ட் ஆகுது எனக்கு. சார் பண்ண சீன்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ வந்து அங்கே வீட்டில் இருக்கும்போது இப்படி தான் அன்னைக்கு நான் சீன் பண்ணும்போது இதே ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது, ஆனால் அது ரியல் லைஃப்பில் இப்படி தான் இருக்குது. ஸோ இட் இஸ் லைக் தேட் ஒன்லி. ஸோ இட்ஸ் எ வெரி குட் ஃபிலிம். அண்ட் நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஒரு டெவில் இருக்கும்ல. we all have good and bad. Sometimes that good works, sometimes that bad works. And அது ஒரு குட்ல எண்ட் பண்ணுறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் அந்த டிசிஷன் எடுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுதான் இந்த படம். இது வந்து ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்து ஒரு நடுத்தர இளைஞரோட மனநிலையாக நான் அப்படி பார்க்குறேன். டெவில்லையும் சவரக்கத்திலையும் பூர்ணா அப்படியே வேறு. ஆனால் நீங்கள் சவரக்கத்தி பூர்ணா பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது ஒரு பெரிய பொட்டு வச்சு கிராமத்தில் யாரோ ஒருத்தவங்களை பார்க்கும்போது கையெடுத்துக்கு முன்னு தோணும், அக்கா அண்ணன் ஏதோ ஒரு சொல்லிடுவோம். அது ஒரு கர்ப்பவதியாக வேற வடிவமைச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு மேட்டுக்குடி பெண், ஆனால் அதுலேயே அந்த உடை நேர்த்தி, அவங்களுடைய முகபாவம், இது எல்லாமே ஏதோ ஒரு மதிக்கணும்டா, அந்த இந்த பெண்ணை வந்து நம்ம மதிக்கணும் போல் இருக்கடா அப்படிங்கிற ஒன்று கொடுத்துட்டே இருக்கீங்கல்ல, அது திட்டமிட்டு வடிவமைக்கிறதா? எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு இது என்னென்னா ரேவதி மேடம் வந்து மன்றம் வந்து என்ன பண்ண சார் இது மௌனராகத்தில் வந்து ரேவதி மேடம் வந்து சில எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ரேவதி மேடம் வச்சு நான் பண்ண முடியாது. இப்போ அந்த முகபாவனை வந்து பூர்ணா கிட்ட வந்து இருக்கு. நான் ரொம்ப டீப்பராக பார்த்துருக்கேன். அந்த பொட்டு வச்ச உடனே அப்படியே ரேவதியாகவே மாறுவாங்க.
அதை நான் சில விஷயங்கள் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப டீப்பாக ஆஸ் அ ஒரு கிரியேட்டராக நான் சொல்கிறேன், ஒரு டேரக்டராக. கிட்டத்தட்ட இதெல்லாம் தொடும், மௌனராகம் தொடும், அப்புறம் வந்து மறுபடியும் தொடும் உள்ள, அந்த மாதிரி கதைகள் வந்து தொடும். ஸோ அப்போ இது வந்து ஒரு ஃபேஷனாக பண்ணணும், ஒரு விஷுவலாக நான் வந்து காமிக்கணும் அப்படின்னும் போது இது வந்து ஒரு மேல்தட்டு இதுதான். ஆனால் இதை ஐடென்டிஃபை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆடியன்ஸ் எல்லா விதமான ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. ஒரு மிடில் கிளாஸான ஒரு பெண்ணு ஒரு மேல்தட்டு மக்கள் சார்ந்த, அதாவது என்னென்னா ஒரு ஒரு நல்ல பாஷான ஒரு பெரிய பணக்காரனை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ அந்த கல்யாணம் பண்ணும்போது அந்த பிரச்சனைகளை அந்த பெண்ணு சந்திக்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாள்ல, அந்த சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிறாள்ல, அது வந்து அது சில பேர் ரொம்ப பொய்யா இருப்பாங்க, பயங்கர ஒரு பொய்யா இருக்கும். எல்லா வசதிகளும் இருக்கும், எல்லாமே இருக்கும் அவங்கக்கிட்ட. ஆனால் ஏதோ ஒரு இது மிஸ்ஸாக இருக்கும் லைஃப்பில், ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பெயினுக்குள்ளே போய் உள்ளே நான் பேசாமல் இங்கேயே வீட்லேயே இருந்துருப்பேனே அப்படின்ற அப்புறம் ஒரு கேத்தலிக்காக நான் ஆக்ட் பண்ண வச்சுருக்கேன், ஒரு கிறிஸ்டியன் கேத்தலிக்காக நான் இது பண்ண வச்சுருக்கேன். ஏன் இந்த படத்தை வந்து நான் கிறிஸ்டியன் எது சொல்லுது அப்படின்னா, பைபிளில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது என்னென்னா ரிசரக்ஷன் ஒரு இது இருக்குது. இயேசுநாதர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு சாக போகிறோன்ற ஒரு விஷயம் தெரியுது அவருக்கு, ஆனால் கடைசியாக அந்த இறப்பை அவர் வந்து ஏற்றுக்கிறார். எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணுறாரு, எல்லா இதுவும் இது பண்ணுறாரு. ஆனால் அந்த இறப்பை ஏற்றுக்கிட்டு அவரை மிக கொடுமைகள் வந்து அவருக்கு வந்து பண்ணுறாங்க, அந்த சிலுவையில் அடித்து அவர் வந்து இறக்குறார். அப்போ நீதி தர்மம் எல்லாமே செத்து போயிடுச்சா? ஒரு நாள் அந்த மகாபிரபு பிறக்கிறான் மறுபடியும், அதான் ரீசரக்ஷன். இந்த கதையை வந்து அப்படி தான் நான் கன்வெர்ட் பண்ணேன். ஸோ அந்த கிறிஸ்டியானிட்டி எனக்கு தேவைப்படும். நான் பக்கா ஹிந்து, நான் வந்து திருவாசகம் படிக்கிறேன். திருவாசகம் படிக்கிறேன், காலையில் வந்து திருநூறு வைக்காமல் நான் வரமாட்டேன். ஆனால் இதை வந்து நான் வந்து இந்த கதையை வந்து தேவி பாரதி இருக்கார், இதை வந்து நான் வந்து உள்ளே போய் என்னுடைய ஸ்க்ரீன் பிளேவை வந்து நான் மாற்றுறேன், வேறு ஒரு இது எனக்கு தேவைப்படுது, வேறு ஒரு மெட்டீரியல் எனக்கு தேவைப்படுது. அப்போ பூர்ணா வந்து ஒரு இது தேவைப்படுறாங்க. இப்போ இந்த படம் நீங்கள் வந்து ஒரு பிக்சரேஷன் பண்ணியிருப்பீங்க, அப்போ எவ்வளோ பெரிய எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இது கண்டிப்பாக ஒரு தேட்டர் போகும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் ஏன் இந்த படத்தின் மேலே இன்னும் கூடுதல் மதிப்பு வைக்கிறேன்னா, ஒரு படமாக காட்டுறதை விட கிட்ட வந்து ஒருத்தரோட கண்ணை காட்டுறது, ஒரு நாக்கை பிடிங்கி கண்ணை அத்து இப்படிலாம் காட்டும்போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு படி இன்னும் உயருது. அப்படி நான் நடுவில் நம்ம இளவரசு அவர்கள் நேர்காணல் செஞ்சேன், அது ஒரு படத்துக்காக. அப்போ அவர் சொன்னார், விதார்த்தெலாம் வேற ஒரு ஆளியா, அவன் எல்லாம் கூத்துப்பட்டுருக்காரையா, அவனுக்கு இங்கே ஒன்றும் நீங்கள் கதையே எழுத மாட்டுறாங்க, அவனுக்கு மட்டும் கதை அமைஞ்சிடுவீங்க, இங்கே இருக்கிற நடிகை நீ பிச்சு தின்னுட்டு போயிடுவாயா அப்படின்னாரு. இந்த படத்தில் சில காட்சிகளில் நான் விதார்த்தவர்களை பார்க்கும்போது, இது வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம் ரொம்ப சாஃப்டான ஒரு ஜாலியான ஒரு கிராமத்து ஆளாக பார்த்துருக்கோம். அது மீறி மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு உள்ளுணர்வு, யாரும் இல்லாத நேரத்தில் நீங்கள் சொன்ன அந்த டெபிள் வெளியே வருகிற உணர்வை அவர் கத்தி எடுத்து விட்டும் போது நான் பார்க்குறேன். இந்த கதாபாத்திரத்துக்கு இவர் தான் சரியாக வருவார்னு இப்போ முடிவு பண்ணி. நான் அந்த கதையை எழுதும் போதேங்க ஒரு வக்கீல், அவன் வந்து அந்த வக்கீல்ன்றது வந்து ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு டிரைவர்ன்றது ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றவர் வந்து அவர் ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு ஆர்கிடெக்ட், அவர் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது. இப்போ அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு வக்கீல் கதாபாத்திரம், ஒரு மேல்தட்டு வக்கீல். அவன் மேல்தட்டு வக்கீல், நியாயத்தை வந்து அவன் வந்து சுமக்கிறானா அப்படின்னு பார்க்க போகும்போது அவன் இல்லை, அவன் நியாயம் மீறி சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அது கிடையாது, அதான் அந்த காம்ப்ளெக்சிட்டியான ஒரு கேரக்டர். அவனுடைய சொந்த வாழ்க்கையிலே கிடையாது, ஆனால் வெளியில் எப்படி படம் போடுறான்னா நான் ரொம்ப நியாயமாக இருக்கிறேன் அப்படின்ற இதை தான் அவனுடைய கருத்து. அப்போ எனக்கு இதை வந்து என்னென்னா இதை வந்து இப்போ அஞ்சாவதுல வந்து திடீர்னு பாண்டியராஜன் வந்து வில்லனா நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்களா? அது வந்து பார்த்துருக்க முடியாது. அப்போ நான் இது பண்ணும்போது இந்த கேரக்டர் எனக்கு யார் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கும்போது இப்போ எனக்கு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மல்டி கேரக்டர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஒரு தியேட்டர் ஆர்டிக்கல். அப்போ இந்த கதையும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த கதையை சொல்ல போகும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன தராங்கன்றது தான் நான் பார்ப்பேன். அப்போ அதை வந்து நான் செலக்ட் பண்ணது வந்து மிக முக்கியமானது வந்து வித்தார்த் சார் தான். இந்த கதையை சொல்லும் போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கதை. ஸோ ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு அவர், வந்து வேற ஒன்று பண்ணியிருக்காரு. இது ஆக்சுவலி இது நான் ஃபுல்லாக நான் சொல்லுவேன், சீன் பை சீனாக சொல்லுவேன், ஆனால் எல்லாமே ரிவீல் ஆகிடும் படத்துல வெளியீட்டுக்கு பிறகு பேசணும். ஏன்னா நான் உங்களுக்கு கதை தேர்வோட கதாபாத்திர தேர்வு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வட்டி கடைக்காரனுக்கான மூஞ்சி இதுதான், வேற எந்த மூஞ்சி போட்டாலும் அந்த வட்டி கடைக்காரன். ஒரு அப்பாவியான தன்மானம் உள்ள ஒரு சலூன்காரனுடைய மூஞ்சி அதுதான்.
அவனோட ஒரு கோவக்காரனுடைய மனைவியோட மூஞ்சி அதுதான். இந்த மூஞ்சிகளை தேர்வு பண்ணுறது எனக்கு உங்களுடைய நீங்கள் பாருங்கள், அந்த நான் சொல்ல அதில் வந்து மறுபடியும் இருக்கிற ஒரு பெண் மாதிரியே இருப்பாங்க. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து மணிரத்னம் சாருடைய படம், அந்த மௌனராகமத்தோடைய படம், அந்த 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 ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் தான் வேணும். நான் அதை தான் கேட்டேன், இதுதான் ஃபீல். நான் எனக்கு நான் எனக்கு தெரியும் என்ன எதிர்பார்க்குறோம் கொடுத்துருவாங்க. அவங்க சும்மா அப்படி சொல்கிறாங்க, அவங்க ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு எனக்கு தெரியும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் சார்கிட்டையும் சொல்லியிருக்கேன், சில விஷயங்கள் நான் இது பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ஸு, பேசிக்லி அவங்க ஒரு டான்ஸரு, எக்கச்சக்கமான உள்ள இது இருக்குது. அதை அப்போ தான் அதை கொண்டு வர முடியும். அதை விதார்த்தனே உங்களுடைய நடிகர்களை வரிசையாக பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு என்னுடைய எண்ணமா தப்பான்னு எனக்கு தெரியல, தப்பாக இருந்த ஒரு வேளை எல்லாருமே என்னை மன்னிக்கணும். நடிகர்கள் என்னுடைய மார்க்கெட்டினுடைய சம்பளத்தை உயர்த்துறதுக்கு நான் அடுத்து இந்த படம் பண்ணுறேங்கிற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி உழைக்கிறாங்க. அது தப்புலாம் நம்ம யாரும் சொல்ல முடியாது, அது அவங்களுடைய தொழில் முன்னேற்றம். ஆனால் விதார்த்தனுடைய கதை தேர்வுலாம் நான் பார்த்துட்டே வர்றப்போ, இந்த படம் நடித்தா நமக்கு அதிக சம்பளம் வருமா, இந்த படம் நடித்தா நான் பேன் இண்டியா ஸ்டார் ஆயிடுவேனா, இந்த படம் நடித்தா நான் அடுத்த லெவல் மார்க்கெட்டில் போயிடுவேனான்னு இல்லாமல், இந்த படம் நடித்தா இந்த கதை மக்கள்கிட்ட போய் சேருமா, இது நல்ல கதை, இது நல்ல கதை, ஒரு சூப்பரான கதை அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். ஒரு கதையின் நாயகன் தன்னை கூட இழந்துட்டு இந்த கதை ஜெயிச்சா போதும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுக்கு தியேட்டர் தான் காரணம் மெயினாக. என்னென்னா, நம்ம நாடகம் சூஸ் பண்ணும்போது நாங்களே தான் சூஸ் பண்ணுவோம் கதைகள் எடுத்து படிக்கும்போது. அப்போது இதில் நம்ம என்ன ஒரு நாடகத்தை படிப்போம், இந்த கதை நல்லா இருக்கா, இதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று தேர்ந்தெடுத்துப்போம். ஆப்வியஸ்லி ஒன்று நடக்கும். என்ன நடக்கும், இந்த நாடகம் சூப்பராக இருக்குது, இந்த ரோல் செம்மையாக இருக்குது, இதை நான் பிடிச்சி இந்த ரோலை பண்ணிடணும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுப்போம் ஃபஸ்ட்டு. ஆனால் நாடகம் தேர்ந்தெடுத்தப்புறம் இதுதான் வந்தப்புறம் நம்ம அந்த கதாபாத்திரம்னு இல்லை, எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கதாபாத்திரமும் நடிப்போம். கடைசியில் அதை டைரக்டர் முடிவு பண்ணுவார், நீ இதுக்கு நம்ம தான் தேர்ந்தெடுத்துருப்போம் அந்த நாடகத்தில் ஹீரோங்கிற ஒரு பெரிய கதாபாத்திரத்தை. கடைசியில் பார்த்தா நம்ம வெறும் செட் அசிஸ்டண்ட்டாக இருப்போம். அந்த நாடகத்தில் நமக்கு அந்த கதாபாத்திரமே இருக்காது, வேற ஒருத்தர் இருப்பான். அப்போது இங்கே என்ன பிரதானமாகப்படுதுன்னா கதை. அந்த கதைக்கு கதாபாத்திரத்திற்கான ஆட்கள் நம்ம நினைப்போம் இதை நம்ம பண்ணலான்னு. ஆனால் ஒரு டைரக்டர் முடிவு பண்ணுவோம், இவன் இதுக்கு செட் ஆகாமல் இதுக்கு செட் ஆக மாட்டான்னு. அங்கே அடிபட்டுச்சு கதைகளை தேர்ந்தெடுக்கிற தாட். அங்கேருந்து தான், ஏன்னா இப்போ கேட்கும்போது அங்கேருந்து தான் வந்தது. ஏன்னா இதே கேள்வி எனக்கு எங்கே நடந்தது அப்படின்னா, நான் எனக்குள்ளே கேட்டிருக்கேன். நான் படம் முடிஞ்சு ஒரு படம் ஹிட் ஆனோன்னா அடுத்த படத்தை தேர்ந்தெடுக்கும்போது, நீ ஏன் இந்த காம்பினேஷன் போகக்கூடாது, அடுத்த படமே இப்படி ஒரு ஹீரோ, இப்படி பெரிய ஒரு ஹீரோயின், இப்படி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், இப்படி ஒரு வில்லன், இப்படின்னு பெரிய ஒரு கட்டமைப்பு. கதை என்னென்னு பார்த்தா அது இல்லை, மெயினாக இந்த ஃப்ரேம். அப்போ தான் பிஸ்னஸாக நீங்கள் இன்றைக்கி ஒரு 3 கோடிக்கு பண்ணி அது 5 கோடி ஆனப்புறம் அடுத்து நம்ம படமே 8 கோடியாக இருக்கணும், 10 கோடியாக இருக்கணும், அது 15 ஆகணும், இப்படி ஆகணும்னு. அப்போ எங்கே போயிடுறோம்னா, நம்ம நல்ல படம் எடுக்க வந்தோமா, இல்லை இது வந்து நல்லா நம்மளை வருமானமாக ஆக்க வந்தோமா அப்படின்னு ஒரு எனக்குள்ள கேள்வி. அது வந்து மித்தவங்களுடைய தப்பு ரைட்டுலாம் நம்ம சொல்ல, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் படம் முடிஞ்சோடனே அந்த வெற்றி அந்த படத்தோடு முடிஞ்சு போச்சு. இது இங்கே சொல்லலை, நான் மைனா முடிச்சுட்டு தியேட்டர் ப்ரிவியூ ஷோ முதலிடம் கமிட் ஆகிட்டேன், வெளியில் வரேன். அந்த டைரக்டர் அது வரையும் பெருசாலாம் இல்லை, ப்ரிவியூ ஷோ படம் பார்க்குறாரு, பார்த்து வந்து அழுகிறாரு. சார் என்ன சார் இப்படி ஒரு வெற்றி, இப்படி ஒரு படம் பயங்கரம் சார், நான் உங்களை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு. ஐயோ இது தூக்கி போட்டுருங்க, இது நாளைக்கு ஓடுமா ஓடாதுன்னா அடுத்து, ஏன்னா அப்போ ரிலீஸ் ஆகலை. இப்போ நம்ம படத்துக்கு மட்டும் பாருங்கள், இதோட வெற்றி நமக்கு எந்த விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணாது, இதோட விஷயம் எதுவுமே நமக்கு போகாது. நம்ம இந்த படத்தை என்ன பண்ணுமோ அதுதான். அதுதான் நான் இன்றைக்கி வரையும் பார்க்குறது. நல்ல கதை, அது என்ன பட்ஜெட்டு, இதில் யார் கூட நடிக்க போகிறா. சில சமயம் எனக்குள்ளே நடந்திருக்கு, நான் பெரிய ஒரு படம் கமிட் ஆகி அதில் ஹீரோயினாக அவங்க பெரிய ஆளை சொல்லி எனக்கு சொல்கிறேன், இல்லைங்க இது வந்து ஒரு நியூ ஃபேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்கு போங்களேன், ஏன்னா இதுக்கு இந்த நியூ ஃபேஸ் இருந்தால் தான், ஏன்னா அது அவங்க மேலே ஒரு 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 இது வருது, அது வேணாம், இது புதுசாக இருந்தால் இன்னும் அப்படி ஆகும், அப்படியும் நடந்திருக்கு. இன்னும் அப்போ எங்கள் ஆளுங்க பசங்களும் சொல்ல, நீ என்ன வரதையும் கெடுத்து விட்டு உள்ளே போகிற அப்படின்னா, எனக்கு கதை தானே வெளில வரணும். எவ்வளோ என்ன திட்டு வாங்கியிருக்கீங்க? நிறைய, எல்லா படத்துலையும் நடக்கும், எல்லா படத்துலையும் நடக்கும். இப்போது இது வந்து இப்போ முதல்ல நான் ஒரு படத்துக்காக நான் என் உடல் ஒரு மாதிரி மாற்றணுங்கும்போது, இப்போது எனக்குள்ளே ஒரு கேள்வி வருது. என்னென்னா, நான் பண்ணாத ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் போயிட்டுருக்கு,
அப்படி ஒரு பெரிய பட்ஜெட். அப்போது எனக்கு அந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் முதல்ல கமிட் ஆகும்போது சொல்கிறேன், சார் இவ்வளோ பெரிய பட்ஜெட் எனக்கு தாங்காதுன்னு. அதை விடுங்க, இந்த படம் ஒழுங்காக வந்தால் அதை எடுத்துக்குவோம் அப்படின்னு அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். ரைட் போ. அப்போது அந்த படத்தை முடிச்சாச்சு. இதில் ஏதாவது அட்ராக்டிவாக தேவையா அப்படின்னா அது ஒரு அமைப்பு வருது. அப்போ அதுக்காக உழைக்க வேண்டியிருக்குதான் தவிர, ஏன்னா நாளைக்கு இதே கேள்வி ஒன்று வரும். ஏன்னா நீங்கள் அப்படி ஒன்று சொன்னீங்க, இப்போ ஒரு படத்துக்காக வேறு ஒன்றா மாறுறீங்கன்னு இருக்குல்ல. அது அந்த கதை அந்த படம் வெற்றியடைகிறதுக்கு சில ஃபோக்கஸ் வர வைக்க தான் அது. டெவில்ங்கிறது அதே சவரக்கத்தி தான். சவரக்கத்தி பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவர் வேற ஒரு படம், ஒரு அற்புதமான கதை, அதுக்கு தான் ட்ராவல் ஃபஸ்ட்டு ஆகணும். அதில் அவர் வேற ஒரு கதாபாத்திரம் சொன்னார், நான் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த ரோல் கொடுத்தா நான் பண்ணுறேன், இல்லை ஆமாம் அதில் அந்த ரோல்னால் நான் பண்ணுறேன். எக்ஸலண்ட் மூவி கதை அது. அப்புறம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு அழைப்பு, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன். நான் அழைச்சாலே ஃபிக்ஸ்டு நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற மட்டும் மைண்ட் இருந்தது, கதையே தெரியாது. அதுக்கப்புறம் இப்படி ஒரு கதை அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் கூடுதலாக அதுக்குள்ளே இணையறதுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு சேலஞ்சான ஒரு விஷயந்தான். ஏன்னா நானே பொதுவாக நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க, பெரிய மாடர்னாக சுற்றுற ஆள் கிடையாது. ரொம்ப நார்மல், ஏதோ ஒன்று அப்படி போட்டு அப்படி போகிற ஒரு ஆள். அப்போ என்னை ஒரு மாதிரி இவர் ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர போகிறாரு. அது எனக்கு ஆள்லேயும் அந்த ஒரு பயம் இருந்தது. ஆனால் எனக்கு இயக்குனர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்ததுனால ஆல்மோஸ்ட் இந்த படத்தில் நான் இதுக்கு முன்னாடி எல்லா கதாபாத்திரங்களையும் எந்த படத்துலையும் எனக்கு யாரும் நடித்து சொல்லி இல்லை, நானே நடித்தது. ஆனால் இந்த படத்தில் இவர் நடித்ததை தான் நான் நடித்தேன். அப்புறம் அதுக்கு முன்னாடியே உள்ள ஒருவர் அவர் நடிக்கிற பார்த்தா எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். அவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணுவார். அதை நான் இவரே தலைவர் ரெடியாக அப்படின்னேன், ஒரு தடவை பண்ணி காட்டுறீங்களே. என்னென்னா இவரை விஷுவலாக நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்டர். எனக்கு என்ன, நான் ஆஸ் அ டேரக்டர் ஒரு கேமராக்கு பின்னாடி நான் என்ன எழுதணுனோ அது வந்துடணும். அப்போ நான் ஒரு மோட்டிவேட்டராக தான் இருக்கணும். எனக்கு நடிக்கையே தெரியலனா கூட எந்திரிச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை, இது நான் சொல்கிற விஷயம் கம்யூனிகேட் ஆகலையா, அப்போ இது வேறு ஒரு விதம். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுன்ற மாதிரி ஏதோ ஒரு விதமாக எனக்கு தேவை பால். என்ன சார், அது ஒரு அதில் நான் ரொம்ப தீர்க்கமாக இருப்பேன். பூர்ணா, நீங்களுமே தமிழில் உங்களோட படம் ஆரம்ப காலத்தில் பண்ணும்போது கந்தக்கோட்டை அந்த படம்லாம் பார்க்கும்போது சரி இவங்களும் வழக்கம் போல் எல்லா கதாநாயகி மாதிரியும் வராங்க, அழகாக ஒரு லவ் சாங், அதுக்கப்புறம் ஒரு பவ்யமாக அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரெண்டை அப்படியே கம்ப்ளீட்டாக உடச்சி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன், எனக்குன்னு ஹீரோயின் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டை நான் என்றைக்குமே வச்சுக்க மாட்டேன், நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு அதை பிரேக் பண்ண எப்போ தோணுச்சு? எல்லாரும் என்கிட்ட கேட்குறது, ஆனால் எனக்கு தெரியல எப்போ எனக்கு தோணுச்சு, எனக்கு தெரியல. மேபி சவரக்கத்தியாக இருக்கலாம், எனக்கு தெரியல. சம் கேரக்டர்ஸ் ஒரு படத்தில் ஒரு ஹீரோயின் கிடையாது, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சீன் போதும் அந்த படத்தில். மேபி அந்த ஃபுல் படம் பார்த்து சம்டைம்ஸ் ஒரு சீனில் நடித்தவங்க நம்ம மைண்டில் எப்பவுமே இருக்கும், ஓ அந்த சீனில் நடித்தவங்க செம்மையாக பண்ணியிருக்கா இல்லை. ஸோ அதுதான் இன் சம்வேர் தேட் எனக்கு அப்படி எங்கேயோ தோணியிருக்கும். நல்ல கேரக்டர்ஸ், நல்ல அது ஹீரோயினாக இருக்கலாம். தேர் இஸ் நத்திங் கால் ஹீரோ ஹீரோயின். இப்போல்லாம் சினிமாவில் ஹீரோ ஹீரோயின் இல்லை, ஒரு படம்னா எல்லாருமே, ஈவன் ஃபாதர் கேரக்டர்லேருந்து எல்லாருமே நல்லா நடித்தா தான் ஒரு நல்ல படம் வரும். தட் இஸ் கம்ப்ளீட் திங். தேர் இஸ் நத்திங் ஓகே ஹீரோ ஹீரோயின், அது எப்பவுமே இருக்கும், அது மாறவே மாறாது. ஆனால் எஸ், நல்ல நல்ல கேரக்டர்ஸ், நல்ல ரோல்ஸ். அதுக்கு இப்போ மேபி நான் வெரி யங்லே 2 கிட்ஸுக்கு அம்மாவாக நடிச்சிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டேன், இந்த படமே கிடைக்காது, யூஆர் அவுட் ஆஃப் த இண்டஸ்ட்ரின்னெல்லாம் சொல்லவங்கள்லாம் இருக்குது, நிறைய மேனேஜர்ஸே இருக்குங்கிட்ட. வை டிட் யூ டேக் திஸ் டிசிஷன், 2 கிட்ஸ்க்கு அம்மாவெல்லாம் நடிக்கிறீங்க? பட் இட்ஸ் ஆல் 2 கிட்ஸுக்கு அம்மா நடித்தாலும் எதாக இருந்தாலும் இட் இஸ், ஐ பிலீவ் இன் நம்ம நல்லா நடித்தோன்னா யூ கேன் பி ஆல்வேஸ், நாட் ஜஸ்ட் நடிக்கிறது மட்டும் இல்லை, அந்த கேரக்டர்ஸ் நமக்கு வரணும், அது கூட இம்பார்ட்டண்ட். முக்கியமான கேள்வி இந்த நேர்காணல் நான் நினைக்கிறேன், உங்கள் இசையமைப்பாளர் பற்றி சொல்லுங்கள். அவர் என்ன, இந்த டெவில் படத்துக்கு அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு. நான் இந்த கதையை சொன்னேன், இந்த கதையோடைய கதாபாத்திரங்களை பற்றி நான் சொன்னேன். இந்த மூடை செட் பண்ணுறது ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு மியூசிக் டைரக்டர் தான். நான் இந்த படம் இளையராஜா கிட்ட எப்படியாவது போயிடுவோம், எப்படியாவது இது பண்ணிடுவோம் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை, அவர்கிட்ட வேலை செய்யணும். ஏன்னா பிதாவே நாங்கள் என்ன சார், நான் ஒரு ஃபஸ்ட்டு சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னேன், அதுவே இளையராஜாவுடைய இது தான். ஆனால் போய் அதை நடக்காமல் போயிடுச்சு அந்த படம்.
ஆனால் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ வயலன்ஸ் இருக்குது, இவ்வளோ நிறைய காம்ப்ளெக்சிட்டி உள்ள கேரக்டர்ஸாக இருக்குது. இதில் வந்து ஒரு நான் வந்து ஒரு மேல்தட்டு மக்கள் பற்றி, அதாவது மேல்தட்டு சென்ஸ், நான் வந்து ஒரு 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 வசதியான வாழ்க்கையை வந்து வாழ்க்கை முறையை வந்து நான் காமிக்கிறேன். ஒரு பெண் வந்து அதில் போய் சிக்கிக்கிறா அப்படின்ற ஒரு இதை நான் காமிக்கிறேன். அப்போ இது வந்து ஒரு மியூசிக்கலாக வந்து தடவி கொடுக்கணும். சில ரொம்ப ஹாரரான இதெல்லாம் இருக்குது, ஸ்ட்ரிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவதுன்னா அதுக்கு பொருத்தமான இளையராஜா இல்லைன்னா வேற ஐயா இல்லைன்னா வேற யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஆளு, நம்ம தலைவர். ஒரே கத்தி இல்லைன்னா துப்பாக்கி அடிச்சா ஃப்ளாட் ஆயினா அப்படின்றது தான் என்னுடைய இது. அப்போ அவர்கிட்ட போய் கேட்ட உடனே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா நான் இது முன்னாடி போய் சொன்னேன், நான் வந்து அண்ணா இது வந்து கதை பண்ணுறேன் அப்படின்னா, என்ன கதை, டெவில் யாருடைய என்ன என்ன அண்ணா இது வந்து தேவி பாரதியோட கதை அப்படின்னு. அவர் தான் நான் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன்னொன்னே அவர் ஓகே அப்படின்ற, ஏன்னா அவருக்கு புக்குன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ சில விஷயங்கள் இது பண்ணும்போது அப்புறம் கதையும் சில இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட இது பண்ணும்போது. அப்போ இது பண்ணும்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு டியூனு போட்டார். அதாவது ஹேமாவுடைய கேரக்டர், அதாவது வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி ஒரு சூழலில் போய் தள்ளப்படுறா. அவள் தள்ளப்பட்ட உடனே அவளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அவள் லைஃபே சின்ன பண்ணமாக ஆகுது. ஸோ அவளுடைய மனசு வந்து லைஃப்பில் தப்பு பண்ணிட்டோமான்னு மனசு துடிச்சிக்கிட்டே இருக்குண்ணே. அந்த இதய துடிப்பை வந்து நீங்கள் வந்து மியூசிக்கில் காமிக்கணுண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்படின்ட்டு அப்போ இது வந்து அது ஒரு மேஜர் ரோல் வந்து ஒரு மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாசில் சாருடைய படம் காதலுக்கு மரியாதையில் ஒரு படம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க 2 பேரும் ஒன்றா சேர முடியாது, பேரண்ட்ஸோடைய ஈகோ வந்து அங்கே வந்து நிற்கும், பிரிஞ்சு போயிடுவாங்க. படம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கிளைமேக்ஸ் இருக்குப்பா, தனியாக துண்டாக நிற்கிது. இப்போ இயக்குனர் என்ன பண்ணுறாரு, மாப்பிள்ளை வீட்டை அந்த பையனுடைய வீட்டில் இருந்து அந்த செயினை கொடுக்க போகிறாங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு இது. கொடுத்த உடனே அவங்க அப்பா இது வரைக்கும் பார்த்ததில்லை, அந்த அம்மாவும் அந்த பொண்ணை பார்த்ததில்லை. 2 பேரும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அங்கே உருவாயிருச்சு. ஆனால் ஒரு பெண்ணுக்கு பெண்ணுடைய மனசு என்னன்னு தெரியும், அந்த பெண்ணுடைய அம்மாவுக்கு இந்த பெண்ணுடைய மனசு என்னன்னு தெரியும். பையனை பெற்ற அம்மாவுடைய மனசு என்ன எப்படி இருக்குது, பெண்ணை பெற்றவுடைய அம்மா மனசு எப்படி இருக்குது. இந்த பெண்ணை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா என் பையனுடைய வாழ்க்கையே போச்சேடா அப்படின்ற ஒரு இது ஆடியன்ஸுக்கும் அப்படியே தவிப்பான், அப்படியே ஐயோ என்ன நடக்க போதோ அப்படின்றது. அந்த நேரத்தில் வந்து இளையராஜா சார் வந்து அப்படி வச்சு வாங்குவார் ஒரு பக்கம் ஸ்ட்ரிங்ஸில். இது ரொம்ப முக்கியமாக, இப்போ இது எல்லாமே சேர்ந்து அப்படியே விளாடுது, அப்படியே அது ஒரு பெரிய பிளே. அது இந்த மாதிரி ஒரு சீனு என்னுடைய படத்தில் இருக்குது, மிக முக்கியமான ஒரு சீன். அந்த தருணம், அந்த கிளைமேக்ஸின் தருணம், என்ன நடக்க போதுரா முடியாது இதுக்கப்புறம் உக்காளி என்ன பண்ணுறது அப்படின்னும் போது நடக்கும் அந்த இடத்துல. அப்போ தலைவர் வந்து நம்ம மிஷ்கின் சார் வந்து அங்கே பூந்து விளாடுவார். சில பேர் அப்படியே லுங்கியை கட்டிட்டு நீ உட்காரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார்ல, அது வந்து மிஷ்கின் சாராக தான் இருக்கும். என்ன தலைவா தெரியுதா? சொல்ல வந்தேன், நீங்க சொன்னது போல அவர் இயக்குனரை கடந்து அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்பதான் தெரியுது ஏன் சவரக்கத்தியில் இருக்கவங்க எல்லாரும் அந்த அளவுக்கு இருந்தாங்க. சுபத்ரா கேரக்டர் வந்து அப்படியே ஆதித்யா சார் தான். ஆக்சுவலி அவங்கள வந்து நான் அப்படியே அடாப்ட் பண்ணதா சுபத்ரா. ஏன்னா எனக்கு வந்து அவங்க வந்து அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது சார் தான் எனக்கு ஃபுல் டைம் மிஷ்கின் சார் சவுண்டு வச்சுன்னா நான் ஒன்றும் பேச மாட்டோம், ஸோ ஹில் கோ ஆஃப். ஆனால் ஆதித்யா சார் அவர்னால தான் நான் அந்த டப்பிங்கே பண்ணியிருக்கல. ஹிஸ் ஸ்லாங் நான் ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டேன். இந்த டப்பிங் பண்ணும்போது பண்ணிடணும், ரொம்ப அழகாக டப்பிங். அது எப்படி நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படியே முன்னுக்கு வந்து நான் பண்ணுறேன் எனக்கு சவால் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது 2 பேர்கிட்டையும் அதை நான் பார்த்தேன். அவங்க ஏன் என்ன நிலச்சி நிற்கிறாங்கன்ற ரீசன் வந்து என்னென்னா, அது அவங்களுடைய நான் எதாவது புதுசாக பண்ணணும். அதான் சார் சொல்கிறார் பார்த்தீங்களா, எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் இதெல்லாம் இல்லை, எனக்கு என்ன ஸ்கிரிப்ட் கிடைக்குது, எனக்கு என்ன சேலஞ்சிங்கான ஒரு இது கிடைக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்டிஸ்ட். அது மட்டும்தான் உணவு, அது மட்டும்தான் தீனி அவருக்கு.
நிச்சயமா. இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் என்ன வந்துச்சுன்னா, நெறைய படங்கள்ல வந்துட்டு இந்த இல்லீகல் அஃபேர் அப்படின்ற விஷயத்த பார்த்துருக்கலாம். ஆனா, அந்த படங்கள்லலாம் யாராவது ஒரு நபர மட்டுமே வந்து காமிச்சிருப்பாங்க. இவங்க இப்படி இன்னொருத்தவங்களோட இல்லீகல் அஃபேர்ல இருக்காங்க. இல்ல ஒண்ணுமே இல்ல ஃபீமேல். ஆனா, இந்த ட்ரெய்லர பார்த்தோனே 2 பேருமே இப்படி. அப்ப யாரு ஹீரோ? யாரு ஹீரோயின்? யாரு என்ன ஆகப்போகுது இந்த கதையில அப்படின்றது ட்ரெய்லரு இப்போ எல்லா கதையை சொல்லிட்டேன்னா நான் வந்து எப்படி நிச்சயமா. அப்ப 2 பேரும் இருக்கும்போது ஒரு குழப்பமே வந்துருது. ஆமா அப்படி ஒரு குழப்பம் இருக்கு. டைரக்டர் சாரும் தப்பு பண்ணியிருக்கேன், எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கேன் படத்துல. நான் எங்கம்மா தப்பு பண்ணியிருக்கேன்? இல்ல ஆக்சுவலி சார் அப்பப்போ சொல்லுவாங்க என்னோட இல்ல ரியல் லைஃபோட அப்பப்போ ஆமா ஆமா எழுது. ஆனா அதெல்லாம் சொன்னு வச்சுக்கோ, then it will go to இந்த யார் நல்லவங்க கெட்டவங்கிறத பிப்ரவரி 2ஆம் தேதி தேட்டர் வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். யாரும் நல்லவரும் இல்ல, யாரும் கெட்டதும் இல்ல. சரியான வார்த்தை சொன்னீங்க. விதார்த் அண்ணனை வந்து ஒரு நல்ல நடிகன், இவர் வந்து ஒரு நல்ல நடிகனுங்கிறது இப்போ நீங்கள் சொன்னவன் இறங்கி வந்து ஆடியன்ஸை எமோட் பண்ணுறதா ஒரு நடிகனுடைய வேலை. திரையில் ஒரு ஆள் நடிக்கும் போது கீழே இருக்க ஒரு ஆள் ஒன்று அவனை மறந்து சிரிக்கணும், இல்லை அவனை மறந்து அழுகணும், இல்லை அவனை மறந்து உணர்ச்சி வசப்படணும். அதை வந்து மைனாலேருந்து ஏகப்பட்ட வரைக்கும் ரொம்ப சரியாக ஏகப்பட்ட திரைக்கதைகளை பண்ணியிருக்கீங்க. இது இல்லாத ஒரு விதார்த், திரைக்கு பின்னாடி இருக்க ஒரு விதார்த் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைனே. ஒரு நல்ல நடிகர்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான களம்னு ஒரு பொதுவான மனநிலை இருக்குது. அதை கடந்த சினிமாக்குள்ளே நீங்கள் போடுற படம் ஒன்று இருக்குல்ல, ஒரு இயக்குனர் ஒருத்தர் நல்ல கதை வச்சிருக்கிறாரு, அந்த படம் பாதியில் நிற்கிது, அந்த படத்தோட ஹீரோ இருந்தாடா காசு படத்தை எப்படியாவது எடுடா, நல்ல கதைடா எடுடா அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குல்ல, அது மாதிரியான அனுபவங்கள் எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் வளர்கிற சினிமா கலைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு தேவையோன்னு எனக்கு தோணுது. நம்ம எப்படி பார்க்குறோன்னா, பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நம்ம சந்தோஷமாக வாழ, நமக்கு என்ன தேவையில்லை பூர்த்தி பண்ண. அதே மாதிரி தான் நான் சம்பாதிக்கிறது என்னோடய தேவை அந்த படமாக இருக்கும்போது நான் அதை பூர்த்தி தானே பண்ணி ஆகணும். அதுதான் ஒரு ரீசன். அது வந்து ஐயோ அவர் மேலே இறக்கப்பட்டோ இல்லை நம்ம படம் நின்றுமே நாளைக்கு ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்லாம் இல்லை. அது ரொம்ப எனக்குள்ளே ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ அது இந்த பணம் திருப்பி வருமா வராதா, இது என்ன பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. அதுக்கு நம்ம செய்யணுங்கிறது நம்மள்ட்ட இருக்குது, வந்தது இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பரட்ட முடியும், அதை பண்ணலாங்கிறது தான். எல்லாருமே கடைசியில் திரும்பி பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான்லேருந்து எடுத்திங்கன்னா பல கோடிகளை சம்பாதிச்சாங்க. கடைசியில் வந்து இது எதுக்கு வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு போன ஆட்கள் நிறையா பார்த்துருக்கோம். எதை தேடி தேடி சம்பாதிச்சாங்களோ அதை வந்து ஒரு கட்டத்தில் ஐயோ இது இல்லையே நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஒரு இடத்துல முடிவு வருது. அப்போ நம்ம இருக்கும்போது எதெல்லாம் நியாயமாக நமக்கு மனசுக்கு பிடிச்சதோ அதில் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் கரெக்டுன்னு தோணுது. எல்லாரும் உங்கள் தேவைக்காக சம்பாதிக்கிறாங்க, என் தேவை சினிமா தான், நான் அதில் செலவழிக்கிறேங்கிறீங்க. ரொம்ப அழகாக சொன்னார் நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் ஒரு கதையை தேர்வு பண்ணும்போது இந்த படத்தில் நடித்த பூர்ணாவுக்கும் இந்த படத்தில் நடித்த பூர்ணாவுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் உறுதியாக எடுத்துக்குவீங்களா, இல்லை கதை அப்படி அமைதா? கதை அப்படி அமைதையும் ஆனால் கண்டினியூஸாக எனக்கு நான் வந்து அப்படி எடுக்க மாட்டேன். இப்போது தெலுங்குல வந்து கண்டினியூஸாக ஒரு 3 படம் ஒரு ஹாரர் ஃப்ளிக்காக போயிட்டே இருந்தேன். ஒரே ஃபீல் ஒரே இது. ஆனால் 3 படம் கண்டினியூஸாக போனால் நல்லா ஓடினா திருப்பி அதே மாதிரி தான் வருது. ஐ வாஸ் லைக் அதே வந்துடும். ஸோ நானே சொல்லிட்டேன், நோ, நான் ஸ்கிரிப்டே கேட்கல. எனக்கு கேட்டுன்னு வச்சுக்கோ, எங்கேயாவது பிடிச்சேன்னு அப்புறம் ஐயோ பண்ணாமே ஸ்கிரிப்டே கேட்காம இருந்தால் பெட்ரு இல்லை. ஸோ அதனால நான் ஸ்கிரிப்ட் கேட்க மாட்டோம் அப்போது அந்த டைமில். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அப்படி வந்து டேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்கிட்டையும் நன்றி. இன்னும் வருதவங்க வந்து அப்படி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரதுனால ஜஸ்ட் சரி, எல்லாருமே வந்துட்டு ஆடியன்ஸ் திரையில் பார்க்குற எல்லாரோட வெற்றியும் தோல்வியும் அவங்களோட தான் எடுத்துக்கவே மாட்டாங்க. சில பேர் மட்டும்தான் பர்டிகுலர். அப்படி இருக்கும்போது சில பேர் உங்களை ரிலேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதா? சரி, ஏன்னா நான் மட்டும் இல்லை, இந்த கேள்வி வந்து என்னை சார்ந்த நிறைய பேர் கேட்க சொன்ன ஒரு கேள்வி தான். இல்லை ஒரு குரங்கு பொம்மையாக இருக்கட்டும், இல்லை கார்பன், இந்த மாதிரி படங்கள்லாம் இதை ஏன் நான் தேட்டரில் மிஸ் பண்ணேன், இதை ஏன் நான் போய் பார்த்துடக்கூடாது முன்னாடி அப்படின்ட்டு படம் வந்து கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் அந்த ஒரு OTT பிளாட்ஃபார்மில் பார்க்கும்போது வருத்தப்படுறாங்க. இந்த மனுஷன் கண்டிப்பாக ஜெயிக்கணும் லைஃப்பில் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. இந்த இருக்கப்பட்ட வெற்றியெல்லாம் வந்துட்டு நிச்சயமாக நீங்கள் உங்களை சார்ந்தவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்களோ அதை தாண்டி உங்களுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் சந்தோஷப்பட்டாங்கன்றது எனக்கு உறுதியாக தெரியும். ஏன்னா நாங்களும் எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். விதார்த் இதுக்கு மேலேயும் அவருக்கு இதே மாதிரி கிடைக்கணும், ஏன்னா அவர் ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸுக்கு தொடர்ந்து நீங்கள் எப்படி அவங்கள வந்துட்டு என்டர்டெயின் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதுதான் ஒரு கலைஞனோட வேலை. எனக்கு எங்கே ஒரு இடர்பாடு வரும்னா,
என்னுடைய வெற்றி என்னை ஒன்றும் பண்ணது கிடையாது. வெற்றி வந்து என்னை வந்து எந்த விதத்துலேயும் ஒரு சின்ன ஹிட் ஆகிடுச்சா சந்தோஷம், அவ்வளோதான் இருந்திருக்கு. அதே மாதிரி தோல்வியும் ஐயோ அப்படின்னு தோன்றது கிடையாது. நான் என்னுடைய தோல்வியை முதல்ல யார் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது நானாக இருப்பேன். அது வந்து ரொம்ப கிளியராக நான் வந்து சொல்லிடுவேன். ஆமாம் படம் போச்சு அப்படின்னு. அவங்க கூட சொல்லுவாங்க, இல்லை நல்லா இல்லைங்க ஒன்றும் வரல அப்படின்னு. ஏன் அப்படின்னா, எங்கே எனக்கு அது ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து அது தோணும் எங்கே அப்படின்னா, ஒரு நல்ல கதை கேட்டிருப்போம். அந்த கதை திரைக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை எடுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு தோல்வி வந்து அதுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது நான் அப்போயும் சொல்லுவேன், என்கிட்ட வர நிறைய இயக்குனர் இருக்காங்க, என்னை பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அவங்கள்ட்ட சொல்லுவேன், என்னை விட்டுருங்க. இந்த இதுலேயும் ஒருத்தர் இருக்கிறார். நான் சொல்லுவேன், என்னை விட்டுரு, நீ முதல்ல படம் பண்ணிடு. இந்த படம் சினிமாக்கப்படணும். நம்ம இது இல்லைன்னா நம்ம அடுத்த படம் சேர்ந்துக்கலாம். ஆனால் நீ முதல்ல இல்லை சார், நீங்கள் இருந்தால் அப்படி கிடையாது. என்னை விட சிறந்த நடிகர்கள் இங்கே இருக்காங்க. எல்லாருக்கும் அவன ஒரு விஷயம் இருக்குது. நான் தான் அப்படின்னு இல்லை, எல்லோரும் இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே போங்க, இது நிப்பாட்டாதீங்க அப்படின்னு. சில ஆட்கள் வீம்புக்குன்னு இல்லை சார், நம்ம அதை அடுத்து இன்னும் பெட்டராக பார்க்கலாம் சார், ஏதாவது ஒன்று நடக்கணும். அப்போ தான் தோணும், இவ்வளோ கொண்டாடுறீங்களே, இந்த படம் தியேட்டரில் ஓடி இருந்தா, ஒரு வருமானம் வந்திருந்தா, இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குமே அப்படிங்கிறது. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15-20 படங்கள் இருக்குது. அந்த டைரக்டர்கள் இன்னும் என்னை நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அந்த ஃபோன்லாம் வரும்போதெல்லாம் இல்லை, எனக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாது. அது என்னவா சொல்கிறது, எனக்கு ஒரு பக்கமெல்லாம் கோபம் வரும். நீங்கள் தயவுசெய்து வேறு யாராவது வச்சு படம் பண்ணிடுங்க, நீங்கள் இப்படி நிற்காதீங்க அப்படின்னு. நான் இப்போ வர ஹீரோஸ் நிறைய இப்போ வந்த பசங்க, நீங்கள் போங்க, அவரை வச்சு பண்ணுங்கள், அந்த மணிகண்டன் வந்திருக்காரு, அவரை வச்சு பண்ணுங்கள், அசோக் செல்வன் இருக்கார், இப்படின்னு அங்கே போங்க படம் பண்ணுங்க. இல்லை சார், நான் அதான் சொல்லுவேன், நிறைய பேர் இருக்காங்க, அப்படியே ஒன்று வந்தாலும் எல்லாருக்கும் படம் பண்ண முடியாது. நீங்கள் வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணுங்கள். எனக்கு அப்போ தான் தோணும், நீங்கள் கார்பனையோ இந்த பாயிரம் பொற்காசோ இந்த மாதிரி படங்களை பற்றி பேசும்போது எனக்கு தோணும், சரி இது தியேட்டரில் ஒரு சக்ஸஸாக இருந்திருந்தால் நான் இன்னும் நினச்ச படங்கள்லாம் ஈஸியாக இருக்குமே படமாக்கப்படுறது. அப்போ தான் தோணும் தவிர கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் என்னென்னா, நான் மைனாக முடிஞ்சு அடுத்து என்ன சம்பளம் வாங்கினேனோ அதை இன்றைக்கி வரையும் தாண்டல. 13 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் சம்பளம் எனக்கு பெரிய ஒரு விஷயமாக இருந்ததில்லை. நான் மைனா முடிஞ்சு 2வது படம் என்ன வாங்கினேனோ அந்த சம்பளத்தை நான் இன்னும் தாண்டலை. அதுதான் உண்மை. அதுக்குள்ளே தான் வாங்கிட்டு இருக்கேன், போகிறேன். இல்லை ஒரு சில சமயம் இல்லாமலும் போகும், எந்த வேணாலும் நடக்கும். 13 வருஷமாக நான் ஒரு இடத்துல தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு வெற்றி வந்து இப்போ இருக்கப்பட்டு ஓடினதுனால டக்குன்னு எனக்கு சம்பளம் ஏற அதெல்லாம் இல்லை. எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. எனக்கு என்ன ஆசை, சம்பாதிக்கிறது எவ்வளோன்னு இல்லை, நான் எப்படி ஆனால் படத்தை வந்து படைக்க போகிறோம், அந்த படைப்புக்குள்ளே நான் எப்படி இருக்க போகிறேன், அதுதான் என்னோடய ஆசை. அதுக்கு இந்த மாதிரி படங்கள் ஓடணும் அப்படிங்கிறது தான். அதனால் அவங்க சொல்லையில் எனக்கு அது லேட்டராக இப்படி தான் யோசிக்க தவிர மித்தபடி இருக்காது. நன்றிண்ணே. ஒரு நல்ல கலைஞனுக்கும் நல்ல கலைப்படைப்புக்கும் அங்கீகாரமும் பொருளாதார வெற்றியும் அடிப்படை தேவை அப்படிங்கிறது. ஏன்னா அவன் நல்லா இருக்கணும் கிடையாது, அவனுக்கு பின்னாடி வர மற்றவனும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகங்கிறது ரொம்ப சரியாக சொன்னீங்க. நிறைவான கேள்விண்ணே, டெவில் திரையரங்குக்கு வர்ற பார்வையாளர்களை என்ன செய்ய போகுது? எனி ஆர்ட், இட் மே பி மியூசிக் ஆர் அது வந்து ஒரு போர்ட்ரேட்டாக இருக்கலாம், ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கலாம், ஒரு திரைக்கதையாக, ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டு அந்த படத்தை ஏதோ எல்லா பிரச்சனைகளும் அந்த ஆடியன்ஸ் உள்ளே வருவான். வறுமை, வேறு ஏதோ ஒரு பிரச்சனைகள், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமு, எல்லாமே வந்து ஒரு முட்டுக்கட்டையாக அவன் வந்து நின்றுக்கிட்டே இருப்பான். இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு தீர்வு கிடச்சிடாது. எல்லாம் ஒரு நம்பிக்கையை தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த டெவில் உள்ளே வந்து அவனே ஒரு டெவிலாக இருந்தாலும் அது அவன் கடவுளாக மாற்றப்படும் இந்த படம் முடியும் போது, அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா ஏதாவது ஒரு தாக்கம் அது நல்ல விதமா ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி நிச்சயமா உங்க படத்துக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ஸ் எங்க ரெட் நோட் டீம்ல இருந்து வாழ்த்துக்கள் சார். February 2 அன்னைக்கு நிச்சயமா தியேட்டர் போய் பார்க்குறோம். மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து வியக்கிறதுக்கு நாங்கள் புதுப்பிச்சுக்கிற தயாராக இருக்கோம். February 2
எல்லோரும் திரையரங்குகளுக்கு வாங்க, டெவில் படத்தை பாருங்கள், ஒரு புதிய அனுபவத்தை பெற்றிருக்கீங்க. நன்றி. தேங்க்யூ. நன்றி. பரோட்டா எதை வச்சு சாப்பிட்றோம்? சால்னா குருமா. அப்புறம் இது எதுக்கு? இந்த பச்சடி தான் பாய் பெஸ்டி. ஓ, பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு இணைந்து நடிக்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் வெற்றி நடை போடுகிறது.